எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். இயக்குனர், நடிகர், கதாசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர் மற்றும் தயாரிப்பாளர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் என பன்முக தலைமை கொண்ட குடும்ப பெண்களின் வழிகாட்டியான எம்.ஆர். விஸ்வநாதன் என்ற விசு அவர்களின் பிறந்த எண்களான ஜூலை 1, 1945 மூலமாக பிறப்பு எண் 1 மற்றும் எண் 27 வழியாக நடிகர் விசு அவர்கள் இயற்கையாகவே தலைமைத்துவ பண்புகளை கொண்டவராகவும் உலகளாவிய சேவை மனப்பான்மை கொண்டவராகவும் தன்னுடைய தனிப்பட்ட இலக்குகளையும் சமூக நலனையும் இரு கண்களாக வழிநடத்தி செல்வதுடன் நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் அற்புத மனிதராகவும் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு தன்னுடைய உள்ளார்ந்த ஞானத்தையும் இரக்கத்தையும் சமூக நலனுக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். இயக்குனர் விசு அவர்கள் புதிய திட்டங்களை உருவாக்குவதுடன் அவற்றை சமூக நலனுக்காக செயல்படுத்துவதில் மற்றவர்களுக்கு முன்னோடியாகவும் தான் இருக்கின்ற அனைத்து காரியங்களிலும் பிறருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற சமூக நோக்கத்துடன் செயல்படும் தன்மை கொண்டவராக இருந்திருக்கிறார். நடிகர் விசு அவர்கள் தன்னுடைய படைப்பாற்றல் மற்றும் புதுமை எண்ணங்களுடன் இணைந்து கலை, எழுத்து, நாடகம், நடிப்பு, இசை மற்றும் ஆன்மீக தலைமை போன்ற துறைகளில் பெற்ற அனுபவங்கள் மூலம் கிடைத்த ஞானத்தை உலகிற்கு வழிகாட்ட பயன்படுத்தும் சமூக சிந்தனை கொண்டவராகவே இருந்திருக்கிறார். மேலும் நடிகர் விசு அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தைரியமாக எதிர்கொள்வதோடு தன்னுடைய கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதோடு பிறரை மன்னிக்கும் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவராக இருந்திருக்கிறார். வசனகர்த்தா விசு அவர்கள் மனித குலத்தின் மீது குறிப்பாக பெண்கள் மீது ஆழ்ந்த அன்பு மற்றும் இரக்கம் கொண்டவராகவும் தன்னலன் மீது அக்கறை கொள்ளாமல் பிறர் நலனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கும் தீவிர சமூக ஆர்வலராகவே இருந்திருக்கிறார். மேலும் தயாரிப்பாளர் விசு அவர்கள் தன்னுடைய திறமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராகவும் சவால்களை துணிவோடு எதிர்த்து செயல்படும் துணிச்சல் மிக்கவராகவும் இருந்திருக்கிறார். எழுத்தாளர் விசு அவர்கள் பிறவி தலைவராகவும் தானே முன்வந்து பொறுப்புகளை ஏற்றி நடத்தும் கண்ணிய மிக்கவராகவும் பிறரை சார்ந்து செயல்படுவதை விரும்பாதவராகவும் சுதந்திர மனப்பான்மையோடு தனித்து செயல்படும் விருப்பம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். வசனகர்த்தா விசு அவர்கள் போலியான தோற்றம் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவராகவும் மனதில் பட்டதை சரியென்று நினைத்ததை எவ்வித தயக்கமும் இன்றி வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவராகவே இருந்திருக்கிறார். தொகுப்பாளர் விசு அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கலை மற்றும் விவாத மேடைகள் மூலமாக எளிமையான உடை, இயல்பான பேச்சு என அனைத்தும் வெளிப்படையான குணத்தை வெளிப்படுத்தியதோடு எவ்விதமான மகுடமும் சூட்டிக் கொள்ளாத ஒரு சாதாரண மனிதராகவே தன்னை அடையாளப்படுத்த விரும்பியிருக்கிறார். நடிகர் விசு அவர்களின் படைப்புகள் குடும்ப உறவுகளை மையமாக கொண்டு இருப்பதோடு தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை மற்றும் பாசம் கொண்டவராகவே இருந்திருக்கிறார். இயக்குனர் விசு அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக படைப்புகளை உருவாக்காமல் சமூகத்தின் மீது ஆழமான அக்கறையோடும் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் அறநெறி கொண்டவராகவே இருந்திருக்கிறார். மேலும் நடிகர் விசு அவர்கள் தனது விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை கொண்டு திரையுலகில் பன்முக கலைஞராக உயர்ந்தார். நாடக கலைஞராக தொடங்கி வசனகர்த்தா, உதவி இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என படிப்படியாக கடுமையான உழைப்பாலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடையாத மன உறுதியோடு தன்னை உயர்த்தி கொண்டார். மேலும் இயக்குனர் விசு அவர்கள் பொதுவாழ்வில் அனைவரிடமும் எளிமையாகவும் கனிவாகவும் தனது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சாதாரண மக்களுடன் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நேரடியாக பழகினார். அவரது பேச்சு மொழி சாதாரண மனிதனும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் அமைந்ததோடு முகத்தில் எப்போதும் ஒரு கபடமற்ற சிரிப்புடன் அமைதியான தோற்றத்துடன் காணப்பட்டார். இது அவரை பக்கத்து வீட்டு அண்ணாச்சி போலவே அனைவரையும் உணர வைத்தது. பன்முக திறமையாளர் விசு அவர்கள் இதுபோன்ற சிறப்பு குணங்களால் சாதாரண கலைஞராக இல்லாமல் தமிழக மக்களின் குடும்பங்களையும் உணர்வுகளையும் வாழ்வியல் சிக்கல்களையும் பிரதிபலித்த ஆசானாக மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். வசனகர்த்தா விசு அவர்களின் பேச்சிலும் எழுத்திலும் நகைச்சுவை உணர்வு ஒருபோதும் குறைந்ததில்லை. ஆனால் அந்த நகைச்சுவை வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்லாமல் கூர்மையான அறிவுரையாகவும் விமர்சனமாகவும் மற்றும் வாழ்வியல் தத்துவங்களையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. மேலும் கதாசிரியர் விசு அவர்கள் சமூகத்தில் நிலவும் தவறான போக்குகளையும் மனிதர்களின் குறைகளையும் நேரடியாக சாடாமல் கிண்டல் கலந்த நகைச்சுவையுடன் பகடி செய்வார். ஆழமான கருத்துக்களை கூட சாதாரணமாக ஒரு நண்பருடன் பேசுவது போல் நகைச்சுவையுடன் எடுத்துரைப்பதோடு அவரது வசனங்களை மக்கள் மனதில் எளிதில் பதிய செய்து சிரிக்க வைப்பதுடன் சிந்திக்கவும் தூண்டும் வகையில் தனித்துவமான பாணியில் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவார். மேலும் தயாரிப்பாளர் விசு அவர்கள் தனித்துவம் வாய்ந்த கலைஞராக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த மனிதராக திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வெளிப்பட்ட அவரது குணாதிசயங்கள் பொதுமக்கள் மத்தியில் அவரை குடும்ப உறுப்பினராகவே மனதளவில் ஏற்றுக்கொண்டு அவரை உற்சாகப்படுத்தினர். மேலும் நடிகர் விசு அவர்கள் கூட்டு குடும்பங்கள் சிறந்து வருவதை பற்றியும் உறவுகளுக்குள் அன்பு குறைந்து வருவதை பற்றியும் எப்போதும் கவலை கொண்டவராகவும் தனது நிகழ்ச்சிகளில் பிரிந்து வாழும் குடும்பங்களை மீண்டும் சேர்த்து வைப்பதற்கான வழிகளை ஆலோசனை மூலம் வழங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார். நடிகர் விசு அவர்கள் தனது மனைவி மற்றும் மகள்கள் மீது மிகுந்த அன்பு செலுத்தியதுடன் தன் குடும்பத்தை ஒரு முன்மாதிரியாக கொண்டதோடு உறவுகளில் விட்டுக் கொடுத்தலும் புரிந்துணர்வும் அவசியம் என்பதை அவர் நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டியுள்ளார். மேலும் நடிகர் விசு அவர்கள் வரதட்சணை கொடுமையை கடுமையாக எதிர்த்து தனது திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மன ரீதியான மற்றும் சட்ட ரீதியான ஆதரவை வழங்குவதற்கு வலுவான அமைப்புகள் தேவைப்படுகிறது என்று நடிகர் விசு அவர்கள் தன்னுடைய நிகழ்ச்சிகளில் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்துள்ளார். நடிகர் விசு அவர்களின் மறைவிற்கு பின் வரதட்சணை ரீதியாகவும் பெண்களுக்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடிய நடிகர்கள் திரையுலகில்
மிகவும் சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கின்றனர். சில நடிகர்கள் தன்னை பற்றியும் தன் சமூகத்தை பற்றியும் புகழ்ந்து பேசிக் கொள்வதையே ஆர்வமாகவும் சுயநலம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். நடிகர் விசு அவர்கள் போன்ற சமூக ஆர்வலர்கள் இல்லாத காரணங்களால் ரிதன்யாவின் வரதட்சணை கொடுமையின் கோர முகத்தை மீண்டும் மீண்டும் சட்டமும் சமுதாயமும் அலட்சியமாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. கேட்கப்பட்ட பணம் மற்றும் நகை கிடைக்காததால் ரிதன்யாவை மிரட்டியதோடு தற்கொலைக்கும் தூண்டப்பட்டு வார்த்தைகளால் சொல்லப்படாத சித்திரவதைகளுக்கும் ஆளாகியுள்ளார். திருமணம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்வை மேம்படுத்தும் என்றாலும் வரதட்சணை என்ற பெயரில் பெண்கள் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படுவது கவலைக்குரியது மற்றும் கண்டனத்திற்குரியதாகும். இதுபோன்ற வரதட்சணை கொடுமையின் விளைவுகள் குறித்து மக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிக அவசியமாகும். ரிதன்யாவின் மரணம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் சோகம் மட்டுமல்ல, இந்திய சமூகத்தில் இன்றும் ஆழமாக புரையோடி போயிருக்கும் ஒரு சமூக பிரச்சனையின் வெளிப்பாடாகும். ரிதன்யாவின் தற்கொலை போன்ற துயர நிகழ்வுகளில் இருந்து சமூகமானது பாடம் கற்றுக்கொண்டு வரதட்சணை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே சாத்தியமாகும். ரிதன்யா தனது தந்தைக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜில் தான் படும் மனவேதனை, இயலாமை மற்றும் தன்னுடைய அழுகுரலை வெளிப்படுத்தி இருப்பது சமூகத்தின் மிகப்பெரிய அவமானம் மற்றும் இயலாமை தன்மையை வெளிப்படுத்துகிறது. ரிதன்யா ஒரு மென்பொருள் பொறியாளர், படித்தவர், பொருளாதார ரீதியாக செல்வாக்கு மற்றும் சுதந்திரமானவர். அப்படி இருந்தும் அவரால் இந்த நெருக்கடியில் இருந்து தப்பிக்க முடியவில்லை என்பது பெண்கள் எவ்வளவுதான் முன்னேறினாலும் வரதட்சணை போன்ற சமூக தீமைகளுக்கு பலியாக நேரிடும் அபாயத்தை சுட்டிக்காட்டுவதுடன் பெண்களுக்கு படிப்பு, பொருளாதார சுதந்திரம் மற்றும் போதாது சமூக ஆதரவும் பாதுகாப்பும் வரதட்சணை கேட்கும் மனப்பான்மையை ஒழிக்கக்கூடிய வலுவான சமூக சூழலும் அவசியமாகிறது. கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் குற்றங்கள் குறைவதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவை முழுமையாக அமல்படுத்தப்படாமல் இருப்பதும் மக்கள் அவற்றை சரியாக பயன்படுத்த தயங்குவதும் சவாலான பிரச்சனைகளாகவே இருக்கின்றன. ரிதன்யாவின் குடும்பம் காவல்துறையை அணுகினாலும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்ற காரியமாகத்தான் தெரிகிறது. ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட பின்னரே தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உடனடியாக சட்ட உதவியை நாடவும் வெளிப்படையாக பேசவும் தயங்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு மிகவும் அவசியமாகிறது. அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சி மௌனம் காப்பதால் குற்றம் செய்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதோடு தைரியமாக மேலும் குற்றங்களை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கப்பட்டவர்களே உருவாக்கி தருவதோடு மேலும் பல உயிரிழப்புகளுக்கும் பாதை அமைத்து தருவதாகவே இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் வரதட்சணை கேட்பது சட்ட விரோதம் மட்டுமல்ல, மனித நேயமற்ற செயல் என்ற எண்ணத்தை ஆழமாக விதைக்க வேண்டியது அவசியமாகிறது. ரிதன்யாவின் மரணம் ஒரு எச்சரிக்கை மணி. இது வரதட்சணை என்ற பழக்கத்தை வேரோடு களையெடுக்க வேண்டும் என்பதை உறக்கச் சொல்வேன். சட்டம், சமூக விழிப்புணர்வு, குடும்ப அளவில் மாற்றம் என பல முனைகளில் செயல்பட்டால் மட்டுமே ரிதன்யாவை போன்று வேறு எந்த பெண்ணும் இத்தகைய துயரமான முடிவை எடுக்க முடியாமல் தடுக்க முடியும். இதை பாருங்க, வீட்டில் ஸ்டவ் வெடிச்சது, அப்புறம் ஒரு பூகம்பம் தான் வெடிக்கும். அதனமோ தெரியல, இந்த நாட்டில் மருமக ஏற்றுற ஸ்டவ் மட்டும் தான் வெடிக்குது, மாமியார் ஏற்றுற ஸ்டவ் மட்டும் வெடிக்க மாட்டேங்குது என்று தனது ஆதங்கத்தை நடிகர் விசு அவர்கள் துணிச்சலோடும் வெளிப்படுத்திய காட்சிகள் இன்றும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. மேலும் பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை மாமனார் மற்றும் மற்ற உறவுகளின் கொடுமையிலிருந்து காப்பாற்ற தவறும் பட்சத்தில் அவர்களையும் நடிகர் விசு அவர்கள் கண்டிக்கவும் செய்துள்ளார். என்னையும் உங்க சம்பந்தி அந்த சோடா புட்டி மாதிரி தேர விழுந்த தேங்காய் நினைச்சிங்களா? கேவலம் வரதட்சணை பணத்துக்காக வம்ச வாரிசியை அழிக்க நினைச்ச ராட்சசி நீங்க. வரதட்சணை விஷயம் உங்க வீட்டு விஷயம் இல்லம்மா, இந்த நாட்டு விஷயம். இந்த நாட்டு பொம்பளைங்களுக்கே விஷம் தான். இந்த நாட்டில் ஒரு குடிமகன் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு போடுறேன். இனிமே உங்க பாச்சா உங்க மருமக கிட்ட பழிக்காதுங்கிறேன். கொடுத்து பாருங்க பப்பாளி பழத்தை, அந்த பப்பாளி புழுங்கிவிடும். அனுப்புங்க அன்னாசியை, அது அன்னாசி தோலையும் உரிச்சு வெளியே வந்து உங்க தோலையும் உரிக்கும். அனுப்புனீங்களே எள்ளுருண்டை, அதை பத்திரமா வச்சிருக்கு, வெளியில வந்து அதை வச்சுதான் உங்களுக்கு தவசமே. இனிமே உங்க பாச்சா அந்த குழந்தைகிட்டையும் வேகாதுன்னே. கிருஷ்ணனே உருவாயாச்சு உங்களை அழைக்கிறதுக்காக. பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்தில் வரும் இதுபோன்ற அவரது வசனங்கள் 80-90 ஆண்டுகளில் வரதட்சணை கொடுமைகள் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டங்களில் மக்களிடையே மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியதோடு தன் ஆழ் மனதில் இருந்த ஆதங்கத்தை யதார்த்தமான கம்பீரத்தோடு வெளிப்படுத்தியது போன்று வேறு எந்த நடிகராலும் நடிக்க முடியாத அளவிற்கு இருந்ததோடு அவருக்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. நடிகர் விசு அவர்களின் இதுபோன்ற எண்ணற்ற திரைப்படங்களும் வசனங்களும் கூட்டு வாழ்க்கையின் சிக்கல்கள், உறவுகளுக்குள் வரும் சண்டைகள், ஈகோ மோதல்கள் என அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளை யதார்த்தமாகவும் உணர்வுபூர்வமாகவும் வெளிப்படுத்தியதோடு குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையின் அவசியத்தையும் ஆழமாக பதிவு செய்த கருத்துக்கள் யாவும் காலங்கள் கடந்தும் பல குடும்பங்களுக்கு இன்றும் பொருந்தக்கூடியவையாக தான் இருக்கிறது. நடிகர் விசு அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்தில் நாடகம் மீது தீராத ஆர்வம் கொண்டவராகவும் நாடகங்களின் மீதான தீவிர ஈடுபாடு அவரை வெறும் நடிகராக மட்டும் பார்க்காமல் ஒரு சமூக பார்வையோடும் வாழ்க்கையின் யதார்த்தத்தோடும் உறவுகளை அணுகும் கலைஞராக உருவாக்கியது. நடிகர் விசு அவர்கள் சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவராக இருந்திருந்தாலும், அதாவது அவரது மாமா பழம்பெரும் நடிகர் M.R. ராதாவாகும். குடும்ப பெயரை பயன்படுத்தாமல் தனக்கான ஒரு பாதையை நாடக மேடையிலிருந்து உருவாக்கினார். இது அவரது ஆரம்பகால இளமை பருவத்திலேயே இருந்து அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் தனி வழி சிந்தனையையும் வெளிப்படுத்துகிறது. நடிகர் விசு அவர்கள் நாடகத்துறையில் கே. பாலச்சந்திரன் அரங்கேற்றம் நாடக குழுவில் இணைந்து நடிகராகவும் உதவி எழுத்தாளராகவும் செயல்பட்டார். நாடக மேடைதான் அவருக்கு கதை வசனம் எழுதும் நுணுக்கங்களையும் நடிப்புத் துறையையும் செம்மைப்படுத்திய பயிற்சி பட்டறையாக அமைந்தது.
நாடகங்களின் நேரடி மக்கள் தொடர்பு மனித உணர்வுகளையும் மக்களின் ரசனை மற்றும் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள உதவியது. கே. பாலச்சந்திரன் நாடகங்கள் திரைப்படங்களாக மாறிய போது நடிகர் விசு அவர்கள் சினிமாவில் வசனகர்த்தாவாக கால் பதித்து பட்டின பிரவேசம், நூல்வேலி, எம்ஜிஆர் அவர்களின் நாளை நமதே, ரஜினிகாந்த் அவர்களின் வேலைக்காரன், நல்லவனுக்கு நல்லவன் போன்ற திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி தனது எழுத்து திறமையை நிரூபித்தார். நடிகர் விசு அவர்களின் வசனங்கள் யதார்த்தமாகவும் கூர்மையாகவும் மற்றும் புதுமையாகவும் மக்களை சிந்திக்க தூண்டியதோடு திரைப்படத்துறையில் தனித்துவமான முத்திரையை பதித்தார். 1981ஆம் ஆண்டு வெளிவந்த குடும்பம் ஒரு கதமும் திரைப்படம் மூலம் இயக்குநராக செயல்பட்டு மேலும் பல வெற்றி படங்களை இயக்கி தமிழ் குடும்பங்களுக்கு நெருக்கமான இயக்குநராக திகழ்ந்தார். நடிகர் விசு அவர்களின் இயக்கத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் வசனத்திலும் சமூக சீர்திருத்தம் மற்றும் ஒரு வாழ்வியல் பாடத்தை கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலேயே அமைத்திருந்தார். நடிகர் விசு அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு குணச்சித்திர நடிப்பையும் வெளிப்படுத்தியதோடு தனித்துவமான பேச்சு நடை, கம்பீரமான உடல்மொழி மற்றும் முக பாவனைகள் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்ததோடு அனைவரின் பாராட்டுகளையும் தன்வசப்படுத்திக் கொண்டார். மேலும் நடிகர் விசு அவர்கள் தொலைக்காட்சி தொகுப்பாளராக அரட்டை அரங்கம், மக்கள் அரங்கம் போன்ற விவாத நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தமிழக மக்களின் குடும்ப உறுப்பினரானார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடிகர் விசு அவர்களின் சமூக அக்கறை, அறிவு மற்றும் மக்களுடன் உரையாடும் திறனை வெளிப்படுத்தியதோடு பிரச்சனைகளை நடுநிலையோடு அணுகி தீர்வுகளை முன்வைக்கும் அவரது கடமை பலரையும் கவர்ந்திழுத்தது. நடிகர் விசு அவர்கள் கற்பனை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்க்கையின் யதார்த்தமான விஷயங்களை தைரியமாகவும் வெளிப்படையாகவும் முன்வைத்ததோடு அவை எப்படி உருவாகின்றன, எப்படி தீர்க்கலாம், இது ஒரு சாதாரண விஷயம், இதை இந்த கோணத்தில் பாருங்கள் என்று கடினமான விஷயங்களை கூட எளிமைப்படுத்தி தீர்வை நோக்கி மக்களை வழிநடத்தினார். மேலும் நடிகர் விசு அவர்களின் நகைச்சுவை உணர்வானது கூர்மையான சமூக விமர்சனம் மற்றும் வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியதோடு ஒருபோதும் அநாகரிகமான அல்லது கீழ்த்தரமான கருத்துக்களை வெளிப்படுத்தியதில்லை. மேலும் நடிகர் விசு அவர்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தாத உள்ளார்ந்த அர்த்தம் இல்லாத விஷயங்களையும் மனிதர்களின் குறைகளையும் நேரடியாக தாக்காமல் சாதுரியமான கிண்டல் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தினார். மேலும் நடிகர் விசு அவர்களின் நகைச்சுவை மக்களை சிரிக்க வைப்பதுடன் ஆழ்ந்த சிந்தனைகளையும் தூண்டும் வகையில் அவரது தனிப்பட்ட பாணியில் வெளிப்பட்டது. மேலும் நடிகர் விசு அவர்கள் மனதில் பட்டதை சரியானதென்று நம்பி உறுதி செய்ததை வெளிப்படையாக பேசுவதால் வரும் விமர்சனங்களை சந்தித்து தன்னுடைய நேர்மைக்கு மேலும் மெருகூட்டியுள்ளார். நடிகர் விசு அவர்கள் திரைப்படத்துறையில் பெரும் புகழ் பெற்றிருந்த போதிலும் அவர் எப்போதும் சாதாரண மனிதராகவே எளிமையான உடை, யதார்த்தமான பேச்சு என அனைத்தும் அவரது வெளிப்படையான கபடமற்ற குணத்தை வெளிப்படுத்தின. நடிகர் விசு அவர்களின் இறுதி வாழ்க்கை ஒரு கலைஞனின் விடாமுயற்சியையும் உடல்நல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் கலை மீதான அவரது தீராத காதலையும் வெளிப்படுத்தியது. நடிகர் விசு அவர்களின் நடுத்தர வயதில் அடைந்த வெற்றிகளுக்கும் சமூக அங்கீகாரத்திற்கும் பிறகு அவரது கடைசி 10 ஆண்டுகள் பெரும்பாலும் உடல்நல போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருந்தாலும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பதும் சமூகம் சார்ந்த பணிகளில் முடிந்த அளவு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். மேலும் நடிகர் விசு அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் முன்பு போல் திரைப்படங்களை இயக்கவோ நிறைய படங்களில் நடிக்கவோ முடியவில்லை என்றாலும் உடல்நிலை ஒத்துழைக்கும் போதெல்லாம் அவருக்கு பொருத்தமான சில கதாபாத்திரங்கள் நடித்ததோடு ஒரு சில படங்களுக்கு வசன பங்களிப்பையும் செய்ததோடு தொலைக்காட்சி நிகழ்ச்சியான அரட்டை அரங்கம் போன்றவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய பேச்சு திறமையையும் சமூக பார்வையும் வெளிப்படுத்த கிடைத்த எந்த வாய்ப்பையும் தவறவிடாமலும் கட்டுரைகள் எழுதுவது, சமூக விஷயங்கள் குறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். நடிகர் விசு அவர்கள் தானாக வந்த அரசியல் வாழ்க்கையை புறக்கணித்ததோடு இறுதி வாழ்க்கையிலும் நல்ல கலைஞராகவும் சமூக சிந்தனையாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். மேலும் நடிகர் விசு அவர்களின் இறுதி வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது அவரது மனைவி சுந்தரி, மகள்கள் சங்கீதா, சிந்து மற்றும் லாவண்யா ஆகியோர் அவரது உடல்நல போராட்டத்தின் போதும் சமூக சிந்தனையாளர் விசு அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் பராமரிப்பையும் வழங்கினார்கள். இந்த ஆதரவுதான் தன்னுடைய இறுதி காலங்களிலும் நடிகர் விசு அவர்களுக்கு பல சவால்களை எதிர்கொள்ள மிகுந்த உதவியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. நீண்டகால சிறுநீரக பிரச்சனைக்காக சிகிச்சை பெற்று வந்த சமூக ஆர்வலர் விசு அவர்கள் தனது 75வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக 2020ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் காலமானார். பன்முக திறமையாளர் விசு அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகிற்கும் அவரது குடும்பத்திற்கும் சாமானிய மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பெரிய இழப்பாக அமைந்தது. பல உயரிய விருதுகளை பெற்ற விருதுகளின் நாயகன் விசு அவர்களின் வாழ்க்கை ஒரு கலைஞரின் மன உறுதியையும் உடல் ரீதியான சவால்களை எதிர்கொண்ட போதும் கலையின் மீதும் சமூக மக்களின் மீதும் குறிப்பாக பெண்களின் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத பற்றையும் வெளிப்படுத்தியது. கள்ளங்கபலமற்ற சமூக சீர்திருத்தாளர் விசு அவர்களின் படைப்புகளும் சமூக சிந்தனைகளும் தலைமுறைகள் கலந்து நிலைத்து நிற்பதோடு அவருடைய பெயரும் புகழும் மற்றும் சமூக அர்ப்பணிப்புகளும் மக்கள் மனதில் வானில் தோன்றும் ஒளி பொருந்திய நட்சத்திரமாக என்றென்றும் ஜொலித்து நிற்பார். நன்றி, வணக்கம்.